வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்களா? ஸ்டார்டட் ஹோட்டல். அந்த ஹோட்டலோட ஸ்கை பார்ட் அதாவது மேல இருக்கும் பாருங்க. ஒரு ரவுண்டா ஒரு ஒரு டவர் மாரி இருக்குல்ல. அந்த டவருக்கு தான் நம்ம போறோம். அங்க இருந்தா நம்ம எல்லா கேமுமே விளையாட போறோம். என்னடா மேல என்னடா கேம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே ஹைலி ரிஸ்கியான கேம். இதுல ஒரே ஒரு கேம் மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த மேல இருக்க அந்த ரவுண்ட்ல இருந்து கீழ ஜம்ப் பண்ணலாம். ரோப் கட்டி. சரிங்களா? ரோப் கட்டி ஜம்ப் பண்ணலாம். ஆனா அது கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம இப்ப வந்து இந்த கசினோ வழியா தான் போணும். கசினோலலாம் அவ்வளோ கூட்டம் இல்ல. அங்க மக்கள் அவ்வளோ கூட்டமாவும் இல்ல. பக்கத்துல நெறைய ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு நெறைய இருந்துச்சு. அங்கெல்லாம் இல்லாத கூட்டம் நான் எங்க பார்த்தேன் அப்டின்னா, ஹோட்டல்ல வந்து அந்த ஸ்கை பாட் அந்த இடத்துக்கு போறதுக்கு தான். வேகஸ்ல தங்கி இருக்கிறவங்க, மத்த ஹோட்டல்ல தங்கி இருக்கவங்க எல்லாருமே, இங்க வந்து இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காண்டி, மேக்ஸிமம் இந்த ஈவினிங் டயத்துல வந்துருவாங்க. எதுக்காண்டி ஈவினிங் டயத்துல வர்றாங்க அப்டின்னா, அப்பதான் நீங்க பகல்லையும் வேகஸோட அந்த சிட்டிய ஃபுல்லா பார்த்து ரசிக்கலாம். நைட்டுமே சிட்டிய ஃபுல்லா பார்த்து ரசிக்கலாம். அதுவும் இந்த ஹோட்டல்ல இருந்து பார்த்து ரசிக்கிற அந்த வியூவே வேற மாரி இருக்கும். ஏன்னா, இதுதான் ட்ரிப்போட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதனால எக்ஸலன்ட்டா இருக்கும். நான் இங்க வரிசையில நின்னு டிக்கெட் எடுக்கிறேன். டிக்கெட் எடுத்துட்டு மேல போறேன். நம்ம வந்து இந்த ஹோட்டல்ல தங்கி இருந்ததுனால, நம்ம எத்தன தடவனாலும் இதுல ஜம்ப் பண்ணிக்கலாம். எத்தன தடவனாலும் இங்க கேம் விளையாண்டுக்கலாம். மத்தவங்களுக்கு வந்து ஒரு தடவ தான் அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் $32 நம்ம ஊர் ரேட்டுக்கு 2300 ருபீஸ் வரும். இங்கே ஹோட்டலில் தங்கியிருந்ததுனால இல்லை அப்படின்னா $42 இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோமா $10 டிஸ்கவுண்ட்டு. ஆனால் எல்லா ரைடுமே போக முடியாது. ஸ்கை ஜம்ப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஜம்ப் இன்னொரு ஜம்ப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 3 தான் போக முடியும். நான் 3க்குமே டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ அன்லிமிட்டட் தான், எத்தனை தடவைனாலும் போகலாம். ஆனால் பட் க்ரௌட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவாங்க. நான் பேலன்ஸ் அங்கே போய்ட்டு காட்டுறேன். சரிங்களா? அப்சர்வேஷன் டெக்கு எல்லாமே அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஓப்பன் டவர் எல்லாமே. அப்புறம் இதோட ஹைட் என்னன்றதை அவங்களே ஒரு டயக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் பாருங்கள். நியூயார்க்கில் இருக்கிற லிபர்ட்டி ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 305 305 ஃபீட்டு. அதில் வந்து வாஷிங்டன், ஸ்பேஸ் நீடில், சிட்னி டவரே வந்து 1001 ஃபீட்டு தான். அப்புறம் ஈஃபில் டவர் 1063. டோக்கியோவில் இருக்க டவர் 1092. அதுக்கப்புறம் ஏதோ மேக்சூ டவர் அப்படின்னு அதை விட ஹைட்டு தான் இங்கே இருக்கிற அந்த ஸ்காட் அப்படின்ற டவர் 1149 ஃபீட். இதோட ஹைட்டு வந்து என்னால் முடிச்சான ஓப்பன் ஃபேஸ் வரைக்கும் நான் போய் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் சரிங்களா? பாட்டு என்ட்ரன்ஸ் த்ரில்லர் ரைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது உண்மைக்கே பயங்கரமான த்ரில்லர் ரைடு தாங்க. எலிவேட்டர் ஏறி மேலே வந்ததுக்கு அப்புறமும் லைனில் தான் நிற்க வச்சுட்டாங்க. இங்கே எதுக்கு நிற்க வைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட்டா, இல்லை உங்களுக்கு பிபி சம்திங் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணதா, நீங்கள் மேபி லேடிஸாக இருந்தால் பெர்மனெண்ட்டாக இருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு இது மாதிரி வச்சு ஆல்ரெடி பயங்கரமான விண்ட் இருக்குது. ஸோ அந்த விண்டில் தான் போய் இது பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும் விண்ட் எவ்வளோ இருக்குன்னு. ஏன்னா ஓப்பன் டெக்கில் இருக்கிறோம் 1000 ஃபீட்டுக்கு மேலேயும். ஸோ அந்த விண்டில் தான் பண்ண போகிறோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுறாங்க. ரைடு பாருங்கள். ரைடு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7:30க்கு அப்புறம் தான் அது விளாட முடியும்னு சொல்லிட்டாங்க. வேகஸோட மொத்த சிட்டியை வந்து நீங்கள் மேலே இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அட்டகாசமாக இருக்கா? அதான் இந்த சிட்டியோட மொத்த வியூவே இப்படி தான் இருக்கும். இந்த சிட்டி வந்து மொத்தமாக பார்க்குறதுக்கேவும். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேம் வச்சுருந்தாங்க. இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேம் இருந்துச்சு. இந்த கேம் தான் இருக்கையிலே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உட்காந்துருக்க வணியை வச்சுட்டு மேலே கொண்டு போனாங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? Oh my god!
எக்ஸ்பிரஷன்ல வரும். Expression watcher. Yeah, 되게 들어야 ஸ்பீட்ல இதான் ஓப்பன் டெக்கு. ஹலோ. Just once? Yeah, I'm only one. Did you have your ticket? You have the front seat? It's not open right now, but did you have the thrill ride ticket? This one's the receipt. No, I can't remember. Did you have like the one that says the thrill ride? No, I don't have like this. Oh, so you need to purchase the thrill ride tickets in order to get on the rides. So it's either all the way downstairs where entrance is at, or in the gift shop at 108. நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதுலதான் நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். அங்க இருக்க ஒரு அமெரிக்கன்ட்ட கொடுத்தா வீடியோ எடுக்க சொன்னது. பட் அவர் எந்த அளவுக்கு நல்லா எடுத்தாருன்றது நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அதுல கொஞ்சம் எடிட்டிங்லாம் பார்த்து தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதுல இருந்து அடுத்து வர்ற ஒரு 5 to 10 மினிட்ஸ் வீடியோ எல்லாத்துலயுமே நான் கேம் விளாண்டுருப்பேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அவங்க அந்த அளவுக்கு எடுத்தாங்களான்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. இருந்தாலும் அவங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி இது டப்பிங்கில் தான் எனக்கு வர்ற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேலன்ஸ் எல்லாமே நான் இந்த பில்டிங்கோட 360 வியூவில் நான் உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். Yes. C'est pas solide. Chérie, ça va être génial. Il y a des vis qui s'enlèvent. Enlève ton masque. Yes. ஸ்கை ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்களா, 108வது மலைன்னு நீங்கள் ஸ்கை ஜம்ப் பண்ணுவாங்க. அது இந்த இடம் தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் கட்டி பாருங்களா வெளியே வருது. எல்லாரும் பார்த்தீங்களா ஒரு ப்ளூ கலர் இது, அந்த இதில் இருந்து தான் ஜம்ப் பண்ண வைப்பாங்க. ஜம்ப் பண்ணி மேலேயே அப்படியே புல் பண்ணிடுவாங்க மறுபடியும். ஆனால் பட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெதர் இங்கே சரியில்லை, ரொம்ப விண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கோவிட் காண்டிலாம் கிடையாது, வெதருக்காண்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெதர் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சில ரைட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். இந்த இடம் தான் அந்த ஹோட்டல் 108வது மாடியில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அது போக அங்கே ஒரு கடை மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவ். கீ செயின், கேப்பு, ஒரு டிஷர்ட்டே $40 இருந்துச்சு. நான் அதனால் எதுவுமே வாங்கலை. ஸோ அவங்க இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் எந்த இதோட விலையும் காமிக்காதீங்க, ரொம்ப க்ளோஸில் வீடியோலாம் எடுக்க அலோடு கிடையாது அப்படின்னாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. சில இடத்துல சில ரூல்ஸ் இருக்குது.
இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா, மேல பயங்கரமான விண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கீழ போங்க. விண்ட் குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வேணா நம்ம கேம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப வந்து எடுத்த வீடியோ தான் இது. நான் வந்து இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேம்ஸ்லாம் போனேன். ஆனா அத ஏன் முன்னாடியே காமிச்சிட்டேன் அப்படின்னா, இது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்ல. என்ன ஒண்ணுன்னா, அந்த 360ல நான் மேல இருந்து பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த வியூ இப்ப நீங்க பார்க்குறீங்களா, அந்த மாரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப நேரா பார்க்குறப்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்ப இந்த பார்க்குறோம் பார்த்தீங்களா, இப்ப பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? நம்மள குப்புற கவுக்க வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது ஸ்ட்ரிப்போட ஸ்டார்ட்டிங் ஹோட்டல்னால, நம்மளால ஹோல் ஸ்ட்ரிப்பவே பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது. நீங்க இந்த 360 வியூல எங்கனாலும் சுத்தி, சுத்தி நடந்தாலும் மொத்த வேகஸுமே ஃபுல்லாவே தெரியும். ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ற மாணிக்கு, ஒரு லான்ச் மாரி ரிலாக்ஸ் பண்ற மாணிக்கு, நமக்கு வந்து வேகஸ்ல ஒரு 108வது மாடியில இருந்து நம்ம வேகஸ் சிட்டிய என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது. மேக்ஸிமம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹனிமூன் கப்புள்ஸு, அப்புறம் இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் டேட்டிங் அந்த மாரி கச்சேரிகள் தான் இங்க அதிகம். ஏன்னா கேசினோ இங்க வேகஸ்ல இருக்கிறதுல மெயினான விஷயமே கேசினோ, சூதாட்டம் விளையாடுறது தான். அதுக்கு தான். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸா மேல வந்து ஒரு தனியா வந்து வேகஸ ரசிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இந்த இடம் வந்து சூட்டபிளான இடம். நீங்க வந்து சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுடு தான். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டச் டிஸ்ப்ளே. கீழ இருக்க சிட்டில எங்கெங்க என்னென்ன ஹோட்டல், ஏன்னா இங்க ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தான். ரெசிடென்சியே கிடையாது. இந்த வேகஸ் ஸ்ட்ரிப்ல ரெசிடென்சி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ஸ் தான். இந்த ஹோட்டல்ஸ் என்னென்ன ஹோட்டலுக்கும் ஒண்ணொண்ணு தீம் இருக்கும். அத நம்ம இங்க இருந்தே டச் மூலியமா பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது. இந்த வேகஸோட வீடியோ ஃபுல்லாவே நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறம் நியூ இயர் வீடியோ போடுறேன். எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. பாய் பாய்.